தேவன் யார் என்று அந்த முதல் வசனம் சொல்லுகிற வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நம் ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மிகவும் இன்பமான இடம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யார்? சேனைகளின் கர்த்தர். தேவாதி தேவனுடைய சமூகத்திலே ஏராளம் ஏராளம் ஏராளமான சேனைகள் இருக்கிறது. சேனைகளால் நிறைந்திருக்கிறார்கள். அது பயங்கரமான வேதனை மத்தியில் சீரிய இராணுவத்துடைய தொல்லை தாங்க முடியாதபடி வேதனைப்படும் போது எசேக்கியா ராஜா போயிருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் தர்மையான அந்த ராஜாவுக்கு பதில் கொடுக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், நான் சேனைகளின் கர்த்தர். ஒரே ராத்திரியிலே ஒரே ஒரு தூதனை அனுப்பி இந்த பயங்கரமான எதிராளிகளாய் எழும்பிய அந்த சேனைகளை கர்த்தர் முற்றுமாம் முறியடித்தார். ஒரு தூதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டார்கள். காலையிலே பார்க்கும்போது எல்லா சத்துருக்களும் செத்து மடிந்து கிடக்கிறார். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு பராக்கிரமம் உள்ள தேவனாயிருக்கிறார். இன்னும் அது மட்டுமல்ல, அடுத்த வருஷம் தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும், பார்த்தீங்களா, சங்கீதக்காரருடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் மிகுந்த ஒரு வாஞ்சையுள்ள இருதயம், தாகமுள்ள இருதயம், ஒரு தவனமுள்ள இருதயம். எல்லாரும் வேத புஸ்தகங்களை கையிலே ஏந்தி கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும். என் ஆத்துமா, இந்த உலகத்தினுடைய சரீரம் எல்லாம், சரீர முயற்சி எல்லாம், சரீரத்தின் கிரியைகள் எல்லாம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆத்மா அழியாது. அழியாத அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் விசேஷமான நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்மாவை மீட்டு வைத்திருக்கிறார். மீட்கப்பட்ட நாம் எப்போது அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்து மேல் ஒரு தாகமுள்ள பிள்ளைகளாய், வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களாய். எப்படிப்பட்ட வாஞ்சை? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போன்ற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த வருஷங்களை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். ஜீவனுள்ள தேவனை நோக்கி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஜீவனுள்ள தேவனாய் இயேசுவை நோக்கி கம்பீர சத்தமிட வேண்டும், கம்பீரித்தவரை பாட வேண்டும். மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த போது அங்கே வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் துள்ளிட்டு என்னங்க சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ள வரும்போது ஒரு மகிழ்ச்சியும் களிப்பும் உருவாகிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியினால் களி கூற ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கீழே வாசிப்போம். அடைக்கலாங்குருவிக்கும் தகைவிலான்குருவிக்கும் குஞ்சுகளை வைக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்தானத்தை தெய்வம் நம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட என்னையும் உங்களையும் தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அடைக்கலமாய், எத்தனை பாதுகாவலோடு நம்மை நடத்துகிறார். கரங்களை தட்டுவோம், ஆண்டவரை துதிப்போம்.
இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை எப்போதும் ஆராதிக்க வேண்டும், எப்போதும் அவரை துதிக்க வேண்டும், எப்போது அவர்கள் என களி கூற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளே விரும்புகிற. பரமண்டலத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் பரமண்டலத்திலே பரலோகத்திலே என்ன செய்யப்படுகிற, எப்போது ஓயாமல் அல்லேலூயா பாடி தேவனை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே அன்பு நம்மளே எப்போதும் காணப்படுவதாக. தொடர்ந்து கீழே படிக்கும் போது வாருங்கள். ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வாசமா இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்க. நம்முடைய யாத்திரை போகும்போது வரும்போது, நம்முடைய படுக்கையிலே எழும்பும் போது, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய மூச்சு முழுவதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரம், அவர் துதி எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும், உபத்திரவத்தில துன்பத்தில வேதனையில எப்போது அவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவில் இருக்கணும். கீழே பாங்க படிங்க. தொடர்ந்து பாருங்க. இது அங்கே பார்க்கிறோம், தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், செம்மையா இருக்க வேண்டும். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள் என்றால் ஆபத்து, இருள் என்றால் சோதனை, இருள் என்றால் வேதனை, இருள் என்றால் பிரச்சனை. எல்லாம் இங்க கவனிங்க. யாருக்காவது தயவாக போன் வந்தா எடுக்க வேண்டாம், எல்லாம் இங்கே கவனித்துக் கொள்ளுங்க. இருள் என்றால் பல துன்பம், இருள் என்றால் பல பிரச்சனை. அந்த நேரத்திலே தேவனுடைய வெளிச்சம் நமக்காக வெளிப்படும். தேவனுடைய வெளிச்சத்தை நமக்காக தேவன் வெளிப்படுத்தி நம்ம நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக தேவன் இதை வைத்திருக்கிறார். வாசிங்க. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக, செம்மையான இருதயத்தை கொண்டவர்கள் தேவ பிள்ளைகளாகி நான் நீங்களும் எப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும், செம்மையான இருதயம். மற்றவர்கள் சமாதானம் பண்ண வேண்டும், மற்றவர்கள் நன்மையான பாதை நடத்த வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். அப்படி செம்மையான இருதயம். தொடர்ந்து வாசிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வேதனைகள் சோதனைகள் மத்தியில் எத்தனையோ அழுகையின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, உபத்திரவத்தின் நிலை, அதை நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணும், உருவ நடக்கணும். அதை உருவ நடந்து கடந்து போனோம். எல்லாருடைய கையிலும் வேதவஸ்தம் இருக்கிறதா? எல்லாரும் வேதவஸ்தத்தை கையில் எடுத்து ஆண்டவர் மையப்படுத்தி கொண்டே இருப்போம். சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. நெருக்கம், வேதனை, நஷ்டம், கஷ்டம் வரும்போது எப்போதும் அழுகைதான், தாங்க முடியாத அழுகையின் சூழ்நிலை தான். ஆனாலும் தேவன் நம்ம கைவிடல்ல. எவ்வளவு அதிசயமாய் இதுவரை நடத்தினா, எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினா. அந்த நேரம் நாம் என்ன செய்யணும், கர்த்தரிலே நாம் பலம் கொள்ளணும். கர்த்தரிலே பலம் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சமதிலிருந்து காணப்படும். அங்கே தேவன் நித்தியராஜ்யேறுகிற வரையிலும் தேவனிலே நாம் பெருங்கொள்ளணும். அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கிறது என்று தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, பின்னடையக்கூடாது. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து போவதற்கு தேவ பலனை கேட்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த தேவ பலன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் ஆண்டு சேர்ந்த நன்மைகளை நினைவுகூர்ந்து சாட்சி சொல்லி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.